என்ன இந்த பேவரம் தீக்கில் கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு பாக்கியாலோ இருங்க முழு ஒருத்தையும் சொல்லுதேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நியூ இயர் அதுமாக ஊரில் சும்மாவே இருந்தோம். சரி இன்னைக்கு புளியங்குடிக்கு மேக்க இருக்கக்கூடிய ஆற்றுல போய் குளிச்சு வருவோம்ன்ட்டு அண்டா சட்டி விட்டு எல்லாத்தையும் விறகிட்டு கிளம்பியாச்சு. தேவையான காய்கறி எல்லாமே தூக்கிட்டு ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. விறகு மட்டும் காட்டுக்குள்ளே போய் பிறக்கணும். எல்லாருக்கும் ஒரு வேலையுமே பிரித்து கொடுத்தாச்சு. சின்ன பேவரம் மூடு நினச்சாங்க, கொஞ்சம் பெரிய பேவரம் விறகு விரைக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்க பேவரம் ஒரு வேலையுமே எல்லாருமே பிரித்து கொடுத்தாச்சு. சிக்கன் 25 கிலோ, பிரியாணி அரிசி 20 கிலோ மொத்தமாக வாங்கியாச்சு. வாங்கிட்டு பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ வேகமாக வெட்டாமனு, மிஷின் கூட எவ்வளோ வேகமாக வெட்டாது. ஏன் எவ்வளோ வேகமாக வெட்டாமனு கேட்டால் வயிறு வசிக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சால் தான் சாப்பிட முடியும் அப்படிங்காங்க. சரி எல்லாரும் ஒரு வேலையை பாருங்கன்னு சொல்லி இங்கே ஒருத்தனை பாருங்கள் கல் நச்சுக்கிட்டு இருக்கான். மிக்சியில் அரைச்சா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, கல்லில் நச்சா அவ்வளோ டேஸ்ட் இருக்குது. காட்டில் அப்படி நச்சு பார்த்து அனுபவம் வந்து சொல்லுங்கள். பாருங்கள் தயிரை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு சிக்கன் 25 கிலோ சிக்கனை உள்ளே ஓட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கே எச்சு ஊறுது. மாஸ்டர் சரியான மாஸ்டர் கோவால் சித்தப்பா, நல்ல மாஸ்டர், சூப்பராக பிரியாணி ஓடுவார். பாருங்கள் அவங்க வாய் வந்து எப்போவுமே அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். பாதி அரிசி இவங்களே தின்ட்டாங்க. வாங்கிட்டு வந்த 20 கிலோ அரிசியில் 5 கிலோ அரிசி இவங்களே தின்ட்டாங்க. மிச்சம் 15 கிலோ அரிசி தான் உள்ளே ஓட்டிருக்கு. அப்படி காட்டில் உள்ள சமையல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சமையல் உறவுக்கு நடக்கட்டும், நம்ம எல்லாரும் போய் குளிச்சு வருவோம்ன்ட்டு நாங்கள் ஒரு குரூப் வந்து குளிக்கிறது கிளம்பிட்டோம். அங்கே ஒருத்தன் சும்மா வேடிக்காது கிடந்தவொடனே பிடிச்சி உள்ளே விட்டாங்க. உள்ளே விட்டு எல்லாவனும் கெக்கப்புக்குன்னு நல்லா சிரிக்காங்க. பாருங்க அவன் உள்ள இடக்கான், இவங்க எல்லாரும் மேலே நின்று சிரிச்சுட்டு கிடக்காங்க. அவன் தண்ணி கிடந்து 5 கிடக்கான். இவன் உள்ள விழுந்தான். சரி இவன் மட்டும் தான் அவ்வளோதான பார்த்தா அடுத்து திடீர்னு எல்லா பேரும் உள்ள விழுந்தான். உள்ள விழுந்து ஒருத்தனுக்கு வந்து தண்ணி அடியை பார்த்தீங்கன்னா மாற்றி தண்ணிக்குள்ளே ஆட்டக்காரியோட தோத்துருவா. அந்த ஆட்டம் போட்டாங்க தண்ணிக்குள்ள நடந்துக்கிட்டு. பாருங்கள் என்ன ஆட்டம் போட்டாங்கன்னு. நல்லா எல்லா பேரும் நல்லா ஜாலியாக குளிச்சாங்க. காதுக்குள்ளேயும் மூக்குள்ளேயும் தண்ணி பறிச்சு 2-3 எல்லா பேரும் இவ்வளோ ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. மேலே பாருங்க ஒரு 5-6 பேருக்கு குளிக்கவே இல்லை. கேட்டால் சளி பிடிச்சிக்கிறோம் காய்ச்சி வந்துடும் சொல்லிட்டு 5-6 பேர் குளிக்கவே இல்லை. அதில் ஒரு சில பேர் தண்ணிக்கு நடந்துட்டு மண்ணளிக்கிட்டே இருக்காங்க. காது மூக்கெல்லாம் மண்ணா போச்சு. சரி இவங்கள்ட்ட விளாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அங்கே சோத்தப்புறம் தின்றுவாங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா சவாடு அங்கே சொன்ன மாதிரியே பந்தி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாதி பிரியாணி தின்னு முடிச்சாங்க. எல்லா பேரும் சின்ன பையன் தான் பார்த்தா எல்லாம் நல்லா சாப்பிடுதாங்க. சரி அவ்வளோ இதுக்கடுத்து இன்னுமே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புவோம்ட்டு எல்லாம் சட்டி வெட்டி பானை எல்லாம் கழுவிட்டு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.